மத்தேயு 18வது அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்க. மேத்யூ சாப்டர் 18. மத்தேயு 18வது அதிகாரம் படித்துக் கொண்டிருக்கிறோம். மத்தேயு 16வது அதிகாரம் 18வது வசனத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நான் என் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் முதலாக சொன்ன அந்த பரலோக ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய சபைதான் இந்த காலத்தினுடைய பரலோக ராஜ்யம் என்பதை குறித்து பார்த்தோம். அதனால முதலாக அவர் சபையை குறித்து சொல்லும்போது நான் என்னுடைய சபையை கட்டுவேன். ஐ வில் பில்ட் மை சர்ச். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சபையை கட்டுவேன் என்று சொன்னாரு. 18வது அதிகாரத்துல இந்த சபையில நம்ம எப்படி இருக்க வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்க வேண்டும், இந்த சபையில எந்த மாதிரி இருக்க வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு 28வது அதிகாரத்துல சபை என்ன செய்யணும்னு சொல்லி கொடுக்கிறார். அப்போ முதல்ல சபையை நான் கேட்டுறேன், இந்த சபை இப்படி இருக்கணும், இப்படி இருக்கிற சபை தான் இந்த மாதிரி காரியங்கள் செய்ய முடியும் சொல்லி இந்த மத்தேயு 18வது அதிகாரத்துல முதல் 4 வசனங்கள்ல இந்த பரலோக ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய இந்த சபைக்குள்ள வருவதற்கு நீங்கள் எப்படி ஒரு சிறு பிள்ளையை போல மனத்தாழ்மையோடு வந்தாதான் நீங்க உள்ளுக்குள்ள வர முடியும், இல்லைன்னா நீங்க வர முடியாது என்று சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம பார்த்தோம். அதற்கு பின்பாக 5வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் நம்ம எப்படி ஒருவரை ஒருவர் தடை இல்லாமல் நம்ம ஒருவரை பராமரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்த்தோம். அதனாலதான் இந்த கார்டு நான் உங்களுக்கு அடிச்சு கொடுத்தேன், நீங்க மறக்க கூடாது. ஏன்னா இது ரொம்ப மிக மிக முக்கியமான சாப்டர். மத்தேயு 18வது அதிகாரம் சபையில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்பதை சொல்லி கொடுத்தேன். மறுபடி நான் அதை சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இதுல நிறைய வசனங்கள் நமக்கு மனப்பாடமா தெரியும். ஏன்னா போன வாரம் பார்த்ததுல ஒரு 3-4 வசனம் உங்களால மனப்பாடமா சொல்ல தெரியும். ஆனா அதனுடைய கான்டெக்ஸ்டோ அது எதுக்காக சொல்லப்பட்டதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அடுத்து இங்க என்ன சொல்றாரு, அடுத்து நம்ம எப்படி ஒருவரை ஒருவர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை 10வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் உள்ளதுல பார்த்தோம். கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம் 15வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் நம்ம எப்படி ஒருவரை ஒருவர் சீர்திருத்த வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக இதை குறித்து நம்ம ஏற்கனவே ஒரு 6 பிரசங்கம் இருக்கு. அதை நீங்க பார்த்து கொள்ளுங்கன்னு குரூப்ல மெசேஜும் போட்டு விட்டோம். நீங்க எவ்வளவு பேர் அதை பார்த்தீங்கன்னு தெரியல. நம்ம எப்படி ஒருவரை ஒருவர் நாம் ரட்சிப்புக்கு ஏதுவாக நம்ம ஒருத்தர் எப்படி திருத்த வேண்டும், எப்படி பிள்ளைகளை திருத்துவது போல நம்ம ஒருத்தர் நம்ம எப்படி திருத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை பார்த்துட்டு இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறதுல 21வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரைக்கும் நம்ம எப்படி ஒருத்தர் மன்னிக்கணும், எப்படி நம்ம சபைக்குள்ள உள்ள நம்ம எப்படி ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ ஒரு சிறு பிள்ளையை போல சபைக்குள்ள வரணும், ஒரு சிறு பிள்ளையை போல நீங்க அக்கறை காட்ட வேண்டும், ஒரு சிறு பிள்ளையை போல பாதுகாக்க வேண்டும், ஒரு சிறு பிள்ளையை போல சீர்திருத்தணும். அதே போல சீர்திருத்த முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களை எப்படி மன்னிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். நம்ம இதற்கு இந்த செய்திக்கு தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே நம்ம யூகேல இருக்க எல்லாருக்குமே பார்ப்போம், எல்லா நெட்வொர்க்லயும் என்ன போடுவாங்க, டேட்டா அன்லிமிட்டெட், கால்ஸ் அன்லிமிட்டெட், டெக்ஸ்ட் அன்லிமிட்டெட். பார்த்துருக்கீங்க இல்லையா? அன்லிமிட்டெட் கால், அன்லிமிட்டெட் டெக்ஸ்ட் எல்லாமே. இங்க கர்த்தர்கிட்ட வந்தா என்ன சொல்றாருன்னா அன்லிமிட்டெட் ஃபர்கிவ்னஸ். எப்படி ஃபர்கிவ்னஸ் அன்லிமிட்டெட். இதுதான் நமக்கு இன்னைக்கு பார்க்க போகிற பாடம். மத்தேயு 18வது அதிகாரம் 21லிருந்து 35 வரை நம்ம இன்னைக்கு 2 வசனம் தான் பார்க்க போகிறோம். இருந்தாலும் இது மொத்தத்தை வாசிச்சோம்னா நமக்கு மறக்காதுங்கிறதுக்காக நம்ம 21வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரைக்கும் வாசிச்சுட்டு இந்த செய்திகளாய் கடந்து சொல்லுவோம். மேத்யூ 18:21-35. உங்களால் எளிமை இருக்க முடிந்தால் எளிமை நின்று கர்த்தரை வார்த்தையை கனப்படுத்தும் விதமாக, if you have got an English Bible, don't worry, you read it in English. சரியா? தமிழ் பைபிள் வச்சிருக்கோம், தமிழ்ல வாசிங்க. இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கோம், இங்கிலீஷ்ல வாசிங்க. மத்தேயு 18:21-35 வரை வாசிப்போமா? அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 தரம் மட்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படியெனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவர்கள் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான்.
அப்பொழுது இந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றார். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி அவனுக்கு கடனையும் மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடப்பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததையெல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்புக் கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னிக்காமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். ஆமேன். இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எப்படி ஒரு சிறு பிள்ளைகளை மன்னிப்பது போல நம்ம எல்லாம் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா சிறு பிள்ளைகள் எப்பவுமே ஒரு பலவீனம் உள்ளவர்கள், அவங்க தெரியாதவங்க, அவங்களால செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில உள்ளவங்க. அதனால நம்ம எப்படி அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை சொல்லி வருகிறார். ஏன்னா அவங்க ஒரு முதிர்ச்சி அடைந்து ஒரு தேறினவர்களாய் வரும் வரைக்கும் அவர்களுக்கு மன்னிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு முதிர்ச்சியை இல்லை ஒரு பூரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அந்த வழியில நம்ம பாவங்கள் பண்ணுவது என்பது இயல்பான ஒரு காரியமாக இருக்குது. அதனால நம்ம என்னன்னா சிறு பிள்ளைகளை போல மன்னிக்கணும். சிறு பிள்ளைகளை மன்னிக்கிறது ரொம்ப சுலபம், ஆனா வயசானா கொஞ்சம் மன்னிக்கிறது கஷ்டம். ஏன்னா சிறு பிள்ளைகளை நம்ம மன்னிச்சிருவோம் ரொம்ப லெகுவா, ஆனா வயசானவங்களை கண்டு இது பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா மன்னிப்பது என்பது ஒரு சிறந்த குணாதிசயம். ஏன்னா அது என்னன்னா சபையில ஏன்னா சபையை குறித்து தான் சொல்றாரு கர்த்தருங்க சொல்லி கொடுக்கிறது. சபையை குறித்து, சபையினுடைய ஒரு யூனிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு ஒற்றுமையா ஒரு ஐக்கியமா நம்ம இருக்கணும்னா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். மன்னிக்கலைன்னா என்னன்னா சாத்தான் 2 பேருக்கு இடையில ஒரு பெரிய சோகத்தை கட்டிடுவான். அப்போ அப்படி கட்டாதபடி நம்ம பார்த்துக்கொள்ளணும்னா நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமாக நம்ம மன்னிக்கணுமோ அப்படி மன்னிக்க கூடியதாக. நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 11வது வசனத்துல பாத்தீங்கன்னா, மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. மனுஷனுக்கு மகிமை. யாரு ஒருத்தருடைய குற்றத்தை மன்னிக்கிறானோ அவன் யாரு, அது அவனுக்கு மகிமையாக இருக்கிறது என்று சொல்லக்கூடியதாக. எபேசு சபைக்கு எழுதும் போது எபேசியர் 4வது அதிகாரம் 32வது வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ரொம்ப தெளிவா சொல்லி கொடுக்கிறாரு. எப்படி தேவன் கிறிஸ்துவுக்குள்ள உங்களுடைய பாவங்களை மன்னிச்சாரோ, ஒரு அன்கண்டிஷனலா அன்லிமிட்டடா நீங்க எப்ப போய் கர்த்தர்ட்ட போய் நீங்க உங்களுடைய பாவத்தை சொல்லி நீங்க மன்னிப்பு கேட்கும் போது கர்த்தர் உங்களுக்கு எப்படி மன்னிக்கிறாரோ அதே மாதிரி நீங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கணும். கொலோசியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்துல இதே காரியத்தை நம்ம சொல்றத பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதும் போதாலும் சரி, கொலோசை சபைக்கு எழுதும் போதும் இதை திரும்ப சொல்றாரு. எப்படி உங்களுக்கு கர்த்தர் கிறிஸ்துவுக்குள்ள எல்லா பாவங்களையும் மன்னித்தாரோ அதே போல நீங்க ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதா. அப்ப என்ன, ஒரு மனுஷனுக்கு மகிமை என்பது அவன் பாவத்தை மன்னிக்கும் போது, 2வது கிறிஸ்து எப்படி கர்த்தர் சொல்றதை கேட்டு மன்னிக்கிறானோ அப்ப அவன் கர்த்தருடைய சாயலாக மாறக்கூடியது. பழைய ஏற்பாட்டில் நம்ம நிறைய உதாரணம் பார்க்க முடியும். யோசேப்பு ஆதியாகமத்துல ரொம்ப அருமையான உதாரணம். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு குழியில தூக்கி போடப்பட்டு அடிமையாக விற்கப்பட்டு அங்க பாத்திபருடைய வீட்டில் போய் ஒரு அடிமையா இருந்து பாட அனுபவிச்சு சிறைச்சாலைக்கு போய்
கடைசியா எகிப்தினுடைய பிரதம மந்திரியா வந்து தன்னுடைய சகோதரர் எல்லாம் வந்து சாப்பாட்டுக்கு வந்து நிற்கும் போதும் கடைசி அவர் சொல்லும்போது ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனத்துல சொல்லும்போது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதீர்கள். நல்ல கவனிங்க, ஆதலால் பயப்படாதீர்கள். நான் உங்களை மன்னிச்சிட்டேன், நீங்க பயப்படாதீங்க. அது மாத்திரம் இல்ல, என்ன சொல்றாரு? நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் நடந்து கொண்டான். என்ன மன்னிக்கிறது ஒன்று, மன்னித்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்களை பராமரிச்சு பட்சமா நடந்து கொள்வது என்பது முழுமையான மன்னிப்பினுடைய ஒரு பூரணம். யோசேப்பு, அதனாலதான் இன்றைக்கு நம்ம வந்து யோசேப்பை குறிச்சு இவ்வளவு காலம் கழிச்சு பார்க்கிறோம். 4000 வருஷத்துக்கு பின்பாக உட்கார்ந்து யோசேப்பை குறிச்சு படிக்கிறோம். அப்படின்னா என்ன காரணம்? ஏன்னா அவர் நடந்து கொண்ட விதம் மன்னிக்கக்கூடிய ஒரு காரியம். இன்னொருத்தர் யாருன்னா தாவீது. கர்த்தர் என் இருதயத்துக்கு ஏற்றவன் தாவீதை சொல்றது காரணம் என்னன்னா, தாவீத மாதிரி மன்னிச்சதை நம்ம பார்க்கவே முடியாது. சவுல் ராஜாவா இருக்கிறாரு, சவுலுக்கு பின்னாடி தாவீது தான் ராஜாவா வருவாருன்னு சொல்லி கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டாரு. அவர் வந்து பெலிஸ்தியர்களை கொலை செய்து கோலியாத்தை வெற்றி ஜெயம் கொண்டு எல்லாம் வருவதற்கு தகுதியா இருக்கும்போது சவுல் என்ன பண்றாரு? ஏறக்குறைய ஒரு 13 வருஷம் ஒரு 3000 போர் சேவர்களை கூப்பிட்டுக்கிட்டு தாவீதை கொலை செய்யறதுக்குன்னு அலைகிறார். நல்லா புரியுங்க, 13 வருஷம் 3000 போர் சேவர்களை கூப்பிட்டுக்கிட்டு நாட்டை அரசாள்றதை விட்டுட்டு இந்த தாவீதை எப்படியாவது கொலை செய்யணும்னு அலைகிறாரு. அப்படி அலைகிற சமயத்துல சவுல் தாவீது கிட்ட மாட்டுறாரு. ஆனா தாவீது என்ன பண்றாரு பாருங்க, 1 சாமுவேல் 24வது அதிகாரம் பாருங்க. 1 சாமுவேல் 24 3 இருந்து பாருங்க. வழியோரத்தில் இருக்கிற ஆட்டு தொழுவங்கள் இடத்தில் அவன் வந்தபோது அங்கே ஒரு கெபி இருந்தது, ஒரு குகை இருந்தது. கெபி என்பது குகை, ஒரு குகை இருந்தது. அதிலே சவுல் மலஜாதிக்கு போனான், டாய்லெட் போனாரு. சரியா? இன்னைக்கு உள்ள நம்ம நாகரிக பாஷையில சொல்லணும்னா டாய்லெட்டுக்கு போனாரு. தாவீதும் அவன் மனுஷரும் அந்த கெபியின் பக்கங்களில் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, பாருங்க, இப்ப அவர் உள்ள வர்றாரு, இருட்டு. ஏன்னா உள்ளுக்குள்ள கெபி வந்து இருட்டு. நம்ம பிரிஸ்டலுக்கு போயிருந்தோம் இல்லையா, பிரிஸ்டல்ல போயிட்டு அங்க இதுல போய் பார்த்தோம் இல்லையா, அந்த செடார் வில்லேஜ்ல போயிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரே இருட்டு. அந்த இருட்டுக்குள்ள உள்ள வர்றாரு, அவர் டாய்லெட் போறதுக்கு உள்ள வர்றாரு, அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்ப தாவீது மாத்திரம் இல்ல, தாவீது கூட இருக்கிறாள். என்ன சொல்றான் பாருங்க, இதோ நானும் சத்துருவை உன் கையில் ஒப்பு. வசனத்தை சொல்றாரு. எப்படி வசனம் சொல்ற ஒரு சகோதரன் என்ன சொல்றாரு? இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோட சொன்ன நாள் இதுதானே. தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்துக் கொண்டான். தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்துக் கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்துக் கொண்டிருந்தது. சாவுலே அறுத்திருக்கலாம், அவன் சால்வையை அடிச்சதுக்கு அவனுக்கு ஒரு மனசு அடித்துக் கொண்டது. அவன் தன் மனுஷரை பார்த்து கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான். சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வழியே நடந்து போனான். தான் கூட இருந்தவன் கொலை செய்யறவனை நீ செய்யாதன்னு சொல்லி, எப்படி கூட இருந்தாலே நீ கொலை செய்யாத, கர்த்தர் பார்த்துக்கிறாரு. சவுல் போறாரு, கூப்பிட்டு சொல்றாரு, நான் உன்னை இது பண்ணிருக்கலாம், நான் தப்பு பண்ணிட்டேன்னு போறாரு. மறுபடியும் போயிட்டு திரும்ப மறுபடியும் வர்றாரு. சவுல் சும்மா மாறவே இல்லை. இன்னொரு காரியம் பார்க்கிறோம், நாபால அவர் வந்து முழுமையா காப்பாத்துறாரு. நாபால்னா முட்டாள்னு அர்த்தம். பேருக்கு பாருங்களேன், அர்த்தம் பாருங்க. நாபால்னு பேர் கூப்பிட்டா முட்டாளேன்னு கூப்பிடுற மாதிரி அர்த்தம். அந்த மாதிரிதான் காரண பேர் தான் எபிரேய மொழியில். அந்த காலத்துல நாபாலுக்கு அவன் வந்து என்ன அவ்வளவு தூரம் பாதுகாத்து ஒன்றும் கொடுக்கல. ஆனா நாபாலை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி போகும்போது அபிகாயில் எதிர்த்து வர்றாங்க. அபிகாயில் எதிர்த்து வந்து
அங்க தாவீதை பார்த்து என்ன சொல்றாங்க? 1 சாமுவேல் 25வது அதிகாரத்துல 28வது வசனம் பாருங்க. உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும், கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். ரொம்ப தெளிவா சொல்றார், என்னுடைய பாதகத்தை மன்னியும். அவன் முட்டாள் மாதிரி நடந்துகிட்டான். கர்த்தர் உனக்கு சொன்ன மாதிரி உன் வீட்டை கட்டுவார்னு சொன்ன உடனே அதுல கீழே 35வது வசனம் பாருங்களேன். அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவள் கையிலே வாங்கி கொண்டு அவளை பார்த்து நீ சமாதானத்தோட உன் வீட்டுக்கு போ. இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்றான். என்ன, அவனை மன்னிச்சினேன், நாபாலையும் மன்னிச்சினேன், உன்னையும் மன்னிச்சினேன், உங்களுக்கு ஒரு தீங்கு வராது, நாங்க பாதுகாக்கிறோம் சொல்லி பாதுகாக்கக்கூடிய காரியம். தாவீது திரும்ப சவுல் மறுபடியும் 2வது முறை மாற்றாரு. நீங்க 26வது அதிகாரத்தை பாருங்க. 1 சாமுவேல் 26ல 7வது வசனம் பாருங்க. அப்படியே தாவீதும் அபிஷாயும் ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள். சவுல் எதிர்த்து கொல்ல வந்திருக்கிறாரு, எதிர்த்த பக்கம் கேம்ப் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு, கூட போர் சேவகர்கள் இருக்காங்க, ராத்திரி தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. சவுல் இருக்க இடத்துக்கு போயாச்சு. இதோ சவுல் ரதங்களில் இருக்கிற இடத்திலே படுத்து நித்திரை பண்ணினான். நல்லா தூங்கிட்டு இருந்தாரு. அவன் தலைமாட்டில் அவனுடைய ஈட்டி நிலத்திலே குத்தி இருந்தது. அவனை சுற்றிலும் அப்னேரும் ஜனங்களும் படுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அபிஷாய் தாவீதை பார்த்து, இப்பவும் கூட ஒருத்தர் அபிஷாய் என்ன சொல்றான் பாருங்க. இன்று தேவன் உம்முடைய சத்துருவை, ஒரு வசனம் சொல்றான், எப்படி ஒரு வசனம் சொல்றான், இன்று தேவன் சத்துருவை உம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார். இப்போதும் நான் அவனை ஈட்டியினால் 2ஆக குத்தாமல், என்ன நீ குத்த வேணாம், நான் குத்துறேன். போன தடவை நீ போட்டு தள்ளுன்னு சொன்னா, இந்த தடவை நீ ஒண்ணும் செய்ய வேணாம், நானே போட்டுறேன். ஏன்னா வசனமும் நம்ம கிட்ட இருக்கு, சத்துருவை கையில கொடுத்துருவேன்னு சொல்லி வசனமும் இருக்கு. நீங்க பண்ணாதான் பிரச்சனை, நானே போட்டுறேன். கேட்கலாம். ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான். தாவீது அபிஷாயை பார்த்து அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னான். பின்னும் தாவீது கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய நான் அவரை தொட மாட்டேன். I just forgive him. நீ யோசிச்சு பாருங்களேன், உங்களை ஒரு 3000 பேர் சேர்ந்து ஒரு 13 வருஷம் உங்களை கொலை செய்யணும்னு சொல்லி சுத்திட்டு இருக்கும் போது உங்ககிட்ட சிக்கனா நீங்க விடுவீங்களா? சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் சும்மா சொல்லல, தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன்னு. கர்த்தர் செய்வாரு, நானா ஒண்ணும் செய்ய மாட்டேன். I choose to forgive him. அது அபிகாயிலா இருந்தாலும் சரி, நாபாலா இருந்தாலும் சரி, சவுல் தன்னை கொல்ல வர சவுலா இருந்தாலும் சரி. இப்ப இன்னொரு சிச்சுவேஷன் வருது. தன்னுடைய சொந்த மகனாகிய அப்சலோம்னால துரத்தப்பட்டு வழியில போய் கொண்டிருக்கும் போது இங்க வந்து பார்க்கிற 2 சாமுவேல் புஸ்தகத்துல 19வது அதிகாரத்துல எதிர்த்து வருகிற ஒரு ஆளு, அபிஷாய் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆளு. 19வது அதிகாரத்துல 21வது வசனம் பாருங்க. அப்பொழுது செரியாவின் குமாரனாகிய அபிஷாய் பிரதியுத்தரமாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை சீமேயி தூசித்தபடியினால் அவனை அதற்காக கொல்ல வேண்டாமா என்றான். யாரு? இப்பவும் பாருங்க, சீமேயி வந்து தாவீதை சபிக்கிறாரு. தாவீதை சபிச்ச உடனே கூட இருக்கிற அபிஷாய் என்ன சொல்றான், அவனை கொல்றான், அவன் உங்களை எதிர்த்து பேசிட்டான். யாரு? உங்களை வந்து சாப விட்டுட்டான், உங்களை சபிச்சுட்டான், அவனை கொல்ல வேண்டாமா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு தாவீது சொல்ற பாருங்க. செரியாவின் குமாரரே, இன்று நீங்கள் எனக்கு சத்துருக்கள் ஆகிறதற்கு எனக்கும் உங்களுக்கும் என்ன? இன்று இஸ்ரவேலில் ஒருவன் கொல்லப்படலாமா? அவன் என்ன பண்ணிருந்தாலும் அவன் கொல்லப்படலாமா? இன்று நான் இஸ்ரவேலின் மேல் ராஜாவானேன் என்று எனக்கு தெரியாதா என்று சொல்லி ராஜா சீமேயியை பார்த்து நீ சாவதில்லை என்று அவனுக்கு ஆணையிட்டான். சாபமிட்டவனை பார்த்து நீ சாக மாட்ட. மன்னிக்கிற குணம் நீதிமொழிகள் 19:11 சொல்ல போது 11 சொல்ற போல மன்னிக்கிறது ஒரு மனுஷனுக்கு மகிமை. கர்த்தர் நம்மளை மன்னிச்சது போல மன்னிக்கும் போது நீங்க என்ன பண்றீங்க? ஒரு உயரிய நோக்கத்துல வர்றீங்க. அதனாலதான் நம்ம என்ன பார்க்கணும்னா, ஒரு நல்ல மனுஷனை நீங்க காட்டுனீங்கன்னா அந்த நல்ல மனுஷன்ற ஒரு குணம் என்ன பார்க்க முடியும் தெரியுமா? அவன் உடனடியா மற்றவங்களை மன்னிக்கக்கூடிய குணத்தை பார்க்க முடியும். ஒரு மனுஷன் ஒரு கேரக்டர் இல்லாம ஒரு நல்லா இல்லை, எப்பவும் ஒரு மாதிரி திட்டிக்கிட்டு ஏதாவது இருக்கிறான் அப்படின்னு ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா நிச்சயமா அவன்கிட்ட என்ன தெரியுமா பார்க்க முடியும்? அவனால மன்னிக்க முடியாத ஒரு குணத்தை பார்க்க முடியும்.
மன்னிக்க முடியாத குணத்தை. நீங்க உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கீங்களா, தயவுசெய்து நீங்க ஒரு நிமிஷம் யோசிங்க. நீங்க உங்க மைண்ட் வாய்ஸ் இப்ப என்ன தெரியுமா சொல்லும்? உங்களுக்கு தெரியாதுன்னு என் வாழ்க்கை ஒரு நாள் வாழ்ந்து பாருங்க, என் பொண்டாட்டியோட இருந்து பாருங்க, என் புருஷன் கூட இருந்து பாருங்க, என் மாமியார் கூட இருந்து பாருங்க, என் நாத்தனார் கூட இருந்து பாருங்க, என் மாமனார் கூட. கவலையே படாதீங்க, எல்லாருக்கும் இந்த பிரச்சனை உண்டு, எல்லாருக்கும். ஆனா என்னன்னா, ஒரு கிறிஸ்தவன் என்றவன் என்ன பண்ணிருக்கணும்? மன்னிக்க கூடியவனாக இருக்கணும். அதனாலதான் அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு? ஒரு சிறு பிள்ளையை போல மன்னிக்கணும். ஏன்னா நம்மெல்லாம் ஒரு பலவீனமான மக்கள், கொஞ்சம் அறியாமையில் உள்ள மக்கள், நம்மெல்லாம் சுயநலவாதிகள், எல்லாருமே சுயநலவாதிகள். அதனால நம்ம என்னன்னா, இயல்பு என்னன்னா, நம்ம எப்பவுமே கீழ்ப்படியாமையினுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியதாக பல இது நம்மளுடைய வாழ்க்கை அப்படித்தான். ஆனால் ரட்சிக்கப்பட்டு வந்தாலும் நம்மளுக்கு என்ன, இந்த மன்னிக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான காரியம். அப்ப என்ன, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் மன்னிக்கணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சீக்கிரம் மன்னிக்கணும். கொரிந்தி சபைக்கு எழுதும்போது 1 கொரிந்தியர்ல சொல்லும்போது 5வது வசன அதிகாரத்துல சொல்லும்போது ஒருத்தன் பாவம் பண்ணவனை பத்தி சொல்றாரு. அந்த பாவம் பண்ணவனை திருத்திடுறாங்க. அந்த பாவம் பண்ணவனை சபையை விட்டு தள்ளி வச்சிடறாங்க. அவன் மனம் திரும்பிடுறான். அவன் மனம் திரும்பினதை கேள்விப்பட்டு 2 கொரிந்தியர்ல கடிதம் எழுதும்போது 2வது அதிகாரத்துல 6வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையை, நீங்க என்னுடைய செய்தியை கேட்டு அவனுக்கு தண்டனை கொடுத்து அவனை தள்ளி வச்சிட்டீங்க, அந்த தண்டனையே போதும். ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். மன்னிக்கணும், ஆறுதல் செய்யணும். அவன் திருந்திட்டான், அதனால அவன் மன்னிச்சு அவனுக்கு ஆறுதல் செய்யணும். அந்தபடி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி. அடுத்து என்ன பண்ணணும்? உங்களுடைய அன்பை அவனுக்கு நீங்க காண்பிக்கணும். மன்னிச்சிடுங்க, ஆறுதல் பண்ணுங்க, அன்பை காட்டுங்க. அதுல 11வது வசனம் வாசிங்க. சாத்தானாலே நாம் மோசம் போகாத. என்ன காரணம்? நீங்க அப்படி பண்ணலைன்னா சாத்தானால நீங்க மோசம் போயிருவீங்க. சாத்தானால மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள், சாத்தானுடைய தந்திரங்கள் நம்ம அறியாதவைகள் அல்லவே. அப்ப என்னன்னா, நம்ம தெளிவாக தெரிஞ்சு கொள்ளணும். ஒரு சபையில கூடி வரும்போது நம்ம ரொம்ப குயிக்கா எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம மன்னிக்கணுமோ மன்னிக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். அதனாலதான் இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எப்படி ஒருத்தர் சீர்திருத்தணும், how we ought to discipline each other சொல்லி சொன்ன மாத்திரத்துல அடுத்து என்ன சொல்றாரு? நீ மன்னிக்க கூடிய ஆனா இருக்க வேண்டும். அப்ப நம்ம இன்னைக்கு 21வது வசனமும் 22வது வசனம் பார்க்க போகிறோம். 21வது வசனத்துல முதல்ல என்ன, ஒரு மன்னிப்பை குறித்த ஒரு கேள்வி கேட்கிறார். பேதுரு கேள்வி கேட்கிறார். 21வது வசனம் பாருங்க. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். இந்த கேள்வியை கேட்கிறது பேதுரு. எதுக்காக இந்த கேள்வி கேட்கிறார்னா, எல்லார காட்டிலும் அதிகமா மன்னிப்பு யாருக்கு தேவை? 12 பேர்ல பேதுருக்கு தான். ஏன்னா பேதுரு தானே யாரு பேசுறதுக்கு முன்னாடி பேசுறாரு, எது செய்யறதுக்கு முன்னாடி செய்யறாரு, ஒரு பயங்கரமான ஆளா இருக்கிறாரு. அதனால அவருக்கு தான், எல்லார காட்டிலும் அவருக்கு தான் மன்னிப்பு அதிகமா தேவை. அதனால பேதுரு இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன கேட்கிறாரு? நான் எவ்வளவு முறை மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்வி. இப்ப பேதுரு என்னன்னா, பக்கத்துல ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. ஆண்டவர் பக்கத்துல கேட்கிறாரு. ஏன்னா இங்க எங்க இருக்கிறாங்க? கப்பர்நாகம்ல இருக்கிறாங்க. ஆண்டவர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு சிறு பிள்ளையை எடுத்து கையில வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு எல்லாத்தையும். கொஞ்சம் நேரம் ஆனதுக்கு அப்புறம் மேபி அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்படி இருக்கிற காலகட்டத்துல முதல்ல கேள்வி கேட்கறது யாரு? பேதுரு தான் கேட்கிறாரு. நம்ம ஒரு சிலர் நம்ம பேதுருவை தவறாகவும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய காரியம் உண்டு. நான் பேதுருவை ஒரு வகையில பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா பேதுரு மட்டும் கேள்வி கேட்கலன்னா நமக்கு இவ்வளவு அருமையான காரியங்கள் கர்த்தரிலிருந்து வந்திருக்காது. அதனால தயவு செய்து கேள்வி கேட்கறதுக்கு பயப்படாதீங்க. ஏன்னா பேதுரு நிறைய கேள்வி கேட்டாரு. ஏன்னா பேதுரு கேள்வி கேட்டதுனாலதான் கர்த்தர் நமக்கு இவ்வளவு அருமையான ஆழமான சத்தியங்களை கர்த்தர் சொல்லி கொடுத்தாரு. இல்லைன்னா நமக்கு கிடைக்காம கூட போயிருக்கும். அதனாலதான் நம்ம சபையில நான் அடிக்க ஒரு முறை கேள்வி கேளுங்கன்னு சொல்றது. இந்த கடந்த 2 வாரமா வெள்ளிக்கிழமை கூட ரொம்ப ஞானமா கேள்வி கேட்டாங்க. என்ன மெசேஜ் முடிக்க நம்ம டாக்டர் கேட்டாங்களே 2 கேள்வி கேட்டாங்க. என்ன 2 கேள்வி ரொம்ப ஒரு ஞானமான கேள்வி. அப்ப என்னன்னா நம்ம கேள்வி கேட்கறது தயங்கவே கூடாது.
கேள்வி என்ன பண்ணுது, அதற்கான பதிலை கொடுக்கும்போது தான் ரொம்ப அருமையாகுது. இங்க பேதுரு கேள்வி கேட்கிறாரு. இங்க பேதுரு கேள்வி கேட்கும்போது என்ன அர்த்தத்துல கேள்வி கேட்கிறாரு? ஃபர்கிவ்னஸ், மன்னிப்புக்கு ஒரு அளவுகோல் இருக்கா? எத்தனை முறை மன்னிக்கணும்? டஸ் ஃபர்கிவ்னஸ் ஹஸ் காட் எ லிமிட்? எவ்வளவு தூரம் இருக்கு? ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை, இந்த 5 போச்சு, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், இனி நம்மட முடியாது. அப்ப எனக்கு என்ன அளவுகோல் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு அவர் கேட்கும்போது என்ன கேட்கிறாரு? என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்கணும்? எப்படி? என் சகோதரன், நாம போன தடவை சொல்லிக் கொடுப்போம், 2-3 வாரமாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு சகோதரனுக்கு எதிராக பாவம் செய்வது என்பது சகோதரனுக்கு மாத்திரமல்ல, சபை முழுவதற்கும் எதிரானது. ஏன்னா ஒரு சபையினுடைய ஐக்கியத்தை கெடுக்கூடியது. அதனால நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தரை பண்ற குற்றம் ஒருத்தருக்கு எதிரான குற்றம் இல்ல, இது சபைக்கு எதிரான குற்றம். அது மாத்திரமல்ல, இது என்ன, தேவனாகிய கர்த்தருக்கு எதிரான குற்றம். நீங்க செய்யக்கூடிய எல்லா பாவமும் யாருக்கு எதிரானது? தேவனுக்கு எதிரான பாவம். அதுல ஒரு மாறுபாடான கருத்தே கிடையாது. ஆனா நம்ம எப்படி இருக்கணும், என்ன எத்தனை தடவை மன்னிக்கணும்னு பேதுரு கேட்கிறாரு. என்ன காரணம்? நம்ம எல்லாருக்குமே மன்னிக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. லூயி the 12th சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு? nothing smells so sweet as the dead body of your enemy. நம்ம நிறைய பேரோட மைண்ட் வாய்ஸ் அதுதான். என்ன, என் எதிரியுடைய சாவு மாதிரி ஒரு சந்தோஷமான அப்படி ஒரு சந்தோஷம் எதுவும் இல்லைன்னு சொல்றாரு. செத்தாண்டா எதிரியா, எப்படி தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, என்ன, நான் எனக்கு எதிராக ஒருத்தன் விழுந்துட்டான், எனக்கு எதிராக பேசின ஒருத்தன் செத்து போயிட்டான், இல்ல விழுந்துட்டானா, பாத்தியா? அது இப்பதான் தாவீது வசனம் வாசிச்ச, கர்த்தருக்கு எதிராக அபிஷேகம் பண்ணவன நீ சொல்லக்கூடாது. உடனே சில ஊழியக்காரன் என்னைய பத்தி பேசினா கர்த்தர் அவனை கொண்டு விட்டார். அதெல்லாம் கிடையவே கிடையாது. கர்த்தர் மன்னிக்கிற தேவன். ஏன்னா தன்னை சிலுவையில் அறையும் போது ஆண்டவர் என்ன சொன்னாரு? பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கல. ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவர் ரொம்ப குயிக்கா, உடனடியாக அவர்களை மன்னிக்க கூடியவரா. அதே ஆண்டவருக்காய் முதலாவது மரித்த ஸ்தேவான், அப்போஸ்தலர்களுடைய 7வது அதிகாரத்துல கல்லால எரிஞ்சு கொலை செய்யப்படும் போது 60வது வசனத்தை சொல்லும்போது என்ன சொல்றாரு? அவனும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். என்ன, இயேசு கிறிஸ்துவா இருக்கட்டும், ஸ்தேவானா இருக்கட்டும், மன்னிக்கிறதுல என கர்த்தரை பின்பற்றி வருகிற எல்லாருமே. அப்ப என்னன்னா, நம்ம மன்னிக்கும் போது நாம் கர்த்தரை போல மாறுகிறோம், நாம் தேவ சாயலாக மாறுகிறோம். அதனாலதான் நம்ம குயிக்கா எவ்வளவு மன்னிக்கூடிய. நீங்க தயவு செய்து நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க, நீங்க யாருக்கு எதிராக பாவம் பண்ணாலும் நீங்க தேவனுக்கு எதிராக பாவம் பண்றீங்க. நீங்க உங்களுக்கு எதிரான மக்களுக்கு எதிராக பாவம் பண்ணல, நீங்க யாருக்கு? தேவனுக்கு எதிராக. ஏன்னா சங்கீதம் 51வது சங்கீதத்துல 4வது வசனத்துல சொல்லும்போது தாவீது என்ன சொல்றாரு? ஆண்டவரே, உமக்கு எதிராகவே நான் பாவம் செய்தேன்னு. ஆதியாகமம் 37வது அதிகாரத்துல யோசேப்பை பார்க்கும்போது யோசேப்பு சொல்றாருல, பாத்திபரனுடைய மனைவி கூடும்போது, நான் எப்படி தேவனுக்கு எதிராக பாவம் பண்ண முடியும்? இது பாத்திபருக்கு எதிரானது இல்ல, இது இல்ல, நான் யாரு? தேவனுக்கு எதிராக. அப்ப என்னன்னா, நீங்க உங்க சபையில உள்ள ஒருத்தருக்கு எதிராக நீங்க பாவம் பண்றது எப்படி எதுக்கு சமம்னா, பரலோகத்துல தேவனுக்கு முன்பாக எல்லா பரிசுத்தவான்கள் இருக்கும் போதும் நீங்க அவங்க மூஞ்சுக்கு முன்னாடி போய் கர்த்தருக்கு முன்னாடி முகத்தை குத்திட்டு பாவம் பண்றதுக்கு சமம். இப்படி ஒரு கற்பனை வச்சுக்கணும், நீங்க பண்ண மாட்டீங்க. எப்படி ஒரு சகோதரன் சகோதரிக்கு எதிராக பண்ற பாவம் எல்லாம் எதுக்கு சமம்? பரலோகத்துல எல்லா தேவதூதர்களுக்கும் தேவனுக்கு முன்னாடி நீங்க பண்ற பாவத்துக்கு சமம். அப்ப என்னன்னா, நம்ம மன்னிக்க கூடிய மக்களாக இருக்கணும். இப்ப உடனே உங்களுக்கு என்ன தெரியுமா தோணும்? அம்மா எப்படி மன்னிக்க முடியும்? நீங்க என்னதான் சொல்லுங்கண்ணே, என்னால மன்னிக்க முடியாது. அப்ப நீங்க என்ன தெரியுமா சொல்றீங்க? நான் கர்த்தரை விட பெரிய ஆளுன்னு சொல்றீங்க, நான் தேவனை விட பெரிய ஆளுன்னு சொல்றேன். மன்னிக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்க? நான் கர்த்தரை விட பெரிய ஆளு. 2 காரியம். ஒண்ணு என்னன்னா, கர்த்தர் எல்லாம் அறிந்தவர்.
நமக்கு எல்லாம் தெரியாது. ரெண்டாவது, பாவத்தினுடைய கொடுமையான காரியம் என்னங்கிற அந்த அளவு நமக்கு தெரியாது. கர்த்தருக்கு எல்லாம் தெரியும், நமக்கு எல்லாமே தெரியாது. ஆனா பாவத்தினுடைய அளவு நமக்கு தெரியாது, அதனால வரக்கூடிய பாதிப்பு. ஆனா கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். அதனாலதான் நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த எவ்வளவு சீக்கிரம் பாருங்கமோ மன்னிக்கணும், மன்னிச்சிடணும். இப்போ பேதுருவை கேட்கும்போது 7 தரமா அப்படின்னு கேட்கிறார். 7 தரம் மன்னிச்சா போதுமான்னு. என்ன காரணம்னா, அவர் யூத கலாச்சாரத்துல வந்ததுனால அவருக்கு என்ன பிரச்சனைனா, 3 தடவை மன்னிச்சா போதும் தான் யூத கலாச்சாரத்துல சொல்லி கொடுத்தாங்க. இவங்க எங்க இருந்து இந்த 3 முறை மன்னிச்சா போதுங்கிறது தெரியுமா? ஆமோஸ் புஸ்தகம் திருப்புங்க. ஏன்னா கொஞ்சம் வசனம் பார்க்க போறீங்க. ஆமோஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? எசேக்கியேல், தானியேல், யோவேல், அதுக்கப்புறம் ஆமோஸ். சரியா? ஓசியா, அதுக்கப்புறம் ஆமா ஆமோஸ். ஆமோஸ் 1வது அதிகாரத்துல 3வது வசனம் பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தமஸ்குவினுடைய 3 பாதகங்கள் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அதன் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். என்ன எடுத்துக்கிட்டாங்கன்னா, இங்க இருந்து 3 பாவம் வரைக்கும் ஓகே, 4வது பாவம் பண்ணா ஆக்கினை தீர்ப்பு உண்டாகும். இது தமஸ்கு சொல்லும்போது. 6வது வசனத்துல காத்சாக்கு சொல்றாரு பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், காத்சாவினுடைய 3 பாதகங்களின் நிமித்தம் 4 பாதகங்களின் நிமித்தமும். அடுத்து 9வது வசனம் பாருங்க. இந்த தீருக்கு சொல்லக்கூடியது. மேலும் தீருவினுடைய 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும். அடுத்து 11வது வசனத்துல ஏதோமுக்கு சொல்லக்கூடியது பாருங்க. மேலும் ஏதோமுடைய 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் ஆக்கினையை திருப்பாம விட மாட்டேன்னு சொல்லக்கூடியது. 13வது வசனம் பாருங்க. அம்மோனுக்கு சொல்லக்கூடியது. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அம்மோன் புத்திரரின் 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அவர்கள் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அடுத்து ஆமோஸ் 2வது அதிகாரத்துல பாருங்க, மோவாபுக்கு சொல்றாரு. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், மோவாபின் 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும். 4வது வசனம் பாருங்க, யூதாக்கு சொல்றாரு. இதுவரைக்கும் எதிரிகளுக்கு பூரா சொல்லிக்கிட்டே வந்தாரு, இப்ப யூதாக்கு சொல்றாரு. மேலும் யூதாவின் 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அவர். 6வது வசனத்துல இஸ்ரவேலுக்கு சொல்றாரு பாருங்க. மேலும் இஸ்ரவேலின் 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அவர்களுடைய ஆக்கினை. அதனால என்ன பண்ணிட்டாங்க? லிமிட் 3 தான். என்ன 3 தடவை தான். 4வது தடவை சொன்னா உனக்கு ஆக்கினை தீர்ப்பு. 3 தடவை தான் நீ மன்னிக்கணும், அதுக்கு மேல நீ மன்னிக்க தேவையில்லை அப்படிங்கிறது வந்துட்டாங்க. அதனால இங்க பேதுரு சொல்லும் போது என்ன நினைக்கிறாரு, நான் 7ன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. நீங்க பாத்தீங்கன்னா, ரபாய் ஜோசப் பென் ஹனியா சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு, நீ 3 தடவை உன்னுடைய சகோதரனையோ இல்ல மன்னிச்சா போதும், அதுக்கு மேல நீ மன்னிக்க தேவையில்லை. அதே மாதிரி பெண் ஜெகுடா என்று சொல்லக்கூடிய ராபாய் சொல்லும் போது, 1 தடவை பாவம் பண்ணா மன்னி, 2வது தடவை பாவம் பண்ணா மன்னி, 3வது தடவை பாவம் பண்ணா மன்னி, 4வது தடவை பண்ணா நோ மன்னிப்பு, முடிஞ்சு போச்சு. அவங்க இந்த ஆமோஸ்ல இருந்து தவறுதலாக புரிந்து கொண்டு இவங்க என்ன சொல்றாங்க, நீ இவ்வளவு பண்ணா போதும் அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் சொல்றாரு 22வது வசனத்துல, அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரமல்ல 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். இப்ப ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, 770ன்றாரு. இப்ப பேதுரு, நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, ஒரு நிமிஷம் பேதுரு நிலைமையில இருந்து பாருங்க. பேதுருக்கு வாழ்க்கை பூரா சொல்லி கொடுத்தது 3 தடவை மன்னிச்சா போதும், 3 தடவை மன்னிச்சா போதும்னு. இப்ப பேதுரு என்ன ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே 7 தடவை மன்னிச்சா போதுமா? பேதுரோட வாழ்க்கை மாறி இருக்கிறது நான் பாக்குறேன். 3 வருஷமா இயேசு கிறிஸ்து கூட இருந்ததுனால 3 டபுள் ஆகிட்டார்ல. நீங்க யோசிக்கல, ஏன்னா வாழ்க்கை பூரா அவர் கற்றுக்கொண்டு வந்த பாடம் 3 தடவை மன்னிச்சா போதும், 3 தடவை மன்னிச்சா போதும், 1 2 3 கணக்கு வச்சிருந்தா போதும். கணக்கு இவ்வளவு ஈஸி இல்ல. 1 அன்னைக்கு மன்னிச்சேன், எப்போ 1987 கல்யாணம் ஆனப்ப, அடுத்து 2001. நிறைய பேர் கணக்கு வச்சிருப்பாங்க. ஹலோ, ஆமா, உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. நிறைய பேர் கணக்கு வச்சிருப்பாங்க. பேதுரு அந்த மாதிரி தான் 1 2 3க்கு பதிலாக என்ன பண்ணிட்டார், நான் இயேசு கிறிஸ்து வந்துட்டேன், இவர் கருணையானவர், நான் இவர் கூட இருந்துட்டேன், அதனால நம்ம என்ன பண்ணுவோம், 7ன்னு சொல்லுவோம். அப்போ உடனே கர்த்தர் சார், பேதுருவே வெல்டன் பேதுரு, என்ன ஒரு ஆளு நீ, எப்படி அவன் வாழ்க்கை மாறிடுச்சு சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கும் போது இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதை 10ஆல பெருக்கி மறுபடியும் 7ஆல பெருக்கிடான்ட்டார். 7 70 × 7
இவன் 7ன்னா இன்ட்டு 70 இன்ட்டு 10 பேருக்கு இன்னொரு 7 பேருக்குன்ன உடனே பேதருக்கு மண்டை சுத்தி இருக்கும். 490 தடவையா? இப்ப 490 நீங்க உட்கார்ந்து கணக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும். 1 2 3 4 எங்க 491 வர்ற வரைக்கும் நீங்க உட்கார்ந்து எண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில வேற எதுவுமே எண்ண முடியாது. ஏன்னா இங்க தெளிவா சொல்லி கொடுக்கிறாரு. என்ன இது எங்க இருந்து எடுக்கிறார் நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 4வது அதிகாரத்துல 24வது வசனம் சொல்லும்போது, காயினுக்காக 7 பலி சுமருமானால் லாமேக்குக்காக 77 பலி சுமரும் என்று சொல்லக்கூடியதாக இந்த வசனத்திற்கு மத்தேயு 18வது அதிகாரத்துக்கு ஒத்த வசனம் நீங்க பார்த்தீங்கன்னா லூக்கா 17வது அதிகாரத்துல அதுல 3வது 4வது வசனம் பாருங்க. உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் ஒரு நாளிலே 7 தடவை உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் 7 தரம் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். அப்ப என்ன மத்தேயுவை லூக்காவை சேர்த்து கூட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நாள்ல 490 தடவை பாவம் பண்ணிட்டு வந்து என்னைய மன்னிச்சிருன்னு சொல்லி சொன்னா நீங்க மன்னிக்கணும். அப்ப என்ன லிட்டரலா ஆண்டவர் என்ன சொல்றாரு? கணக்கே கிடையாது, நீ மன்னிச்சிடணும். கணக்கே கிடையாது. என்ன சொல்ல வர்றாரு? நோ லிமிட், நோ லிமிட் டு ஃபர்கிவ்னஸ். சில சகோதரிகளுக்காக ஜெபிக்கணும். உங்களுடைய மெமரியிலிருந்து உங்களுடைய ஞாபகத்திலிருந்து நிறைய அழிஞ்சு போகணும்னு வேற ஜெபிக்கணும். ஏன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு அபரீதமான மெமரி. நான் நிறைய பார்க்குறேன். நம்ம சகோதரர்களுக்கு ஒரு சிலருக்கு இருக்கு, எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு பாதி ஞாபகமே இருக்காது. பாதி பேருக்கு வெட்டிங் டே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, அது வேற விஷயம். ஆனா சகோதரிகளுக்கு அந்த வெட்டிங் டே அன்னைக்கு என்ன சாரி போட்டிருந்தாங்க, அவங்கள மாமியார் என்ன சொன்னாங்க, எங்க நின்னாங்க, எப்படி நின்னாங்க, எப்படி பேசுனாங்க, அவங்க சொன்ன டயலாக் என்ன, சொல்லும் போது அவங்க முக பாவனை எப்படி மாறிச்சு, என்ன நடக்கு, எல்லாமே ஞாபகத்தில் இருக்கும். நான் ஒரு கப்பல்ல மீட் பண்ணேன். இந்தியா போயிருக்கும்போது ஒரு பட்டணத்தில், பேரில் சொல்ல வேணாம் என்ன, அவங்க அவங்களுக்கு பிள்ளை இல்லை, அவங்க ரட்சிக்கப்படாதவங்க, அவங்க கிறிஸ்தவங்களே கிடையாது. என்னுடைய நண்பர் அவங்க வீட்டுக்கு போக சொன்னார், போயிருந்தேன். அவங்க பார்த்து சொல்லும்போது அவங்கள பார்த்து சொன்னேன். அவங்க காலையில் ரொம்ப வெறும் ஷார்ட் டைம் தான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ அவங்க காஃபி கொடுத்தாங்க. நான் சொல்லும்போது காஃபி அவங்க வரும்போது கர்த்தர் சொல்லாரு, நீங்கள் அவங்ககிட்ட சொல்லு உங்கள் மாமியாரை மன்னிங்க, நீங்கள் மன்னிங்கன்னு சொல்லுங்க. சிஸ்டர் உங்களை ஆண்டவர் மன்னிக்க சொல்லி சொல்கிறாரு, நீங்கள் மன்னிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சரியாயிரும். எனக்கு யார் மேலே எந்த இதுவுமே இல்லை பாஸ்டர், எனக்கு யாருக்குமே எந்த ஒரு இது இல்லை, நான் யாருக்கு என் மனசில் யார் மேலே எந்த குற்றம் இல்லைன்னு. ஓகே, ஆண்டவர் சொன்னார், இல்லை மாமியார் சொல்லுன்னாரு. மாமியாரை மன்னிக்க சொல்லு. யாரை வேணாலும் மன்னிப்பேன், மாமியாரை மட்டும் மன்னிக்க மாட்டேன். கல்யாணம் ஆகி 17 வருஷம் ஆச்சு. அவங்க சொல்றாங்க, நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த அன்னைக்கு என் மாமியார் என்ன நின்று எப்படி நின்று ரோட்ல நின்றுக்கிட்டு சேலையை மடிச்சு கட்டிட்டு அந்த பச்சை கலர் சாரியை போட்டுட்டு மண் அள்ளி எனக்கு தூத்துனாங்க. நான் எப்படி மறப்பேன், நான் எப்படி மன்னிப்பேன்னு கேட்குறாங்க. நான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை சிஸ்டர், 17 வருஷம் வாடகையே கேட்டாமல் உங்க மைண்ட்ல ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு காலி பண்ண சொல்லுங்க. இப்ப நம்ம மண்டையில யார் இருக்கான்னு பாருங்க, சீரியஸா. ஏன்னா மன்னிப்புக்கு அளவே கிடையாது. ஐயா நீங்க செஞ்சது சரி தப்பெல்லாம் கிடையவே கிடையாது. நான் நல்லா தான் பண்ணேன், என் மனைவி தான் மிஸ்டேக், என் மனைவி தான் என்னை விட்டுட்டு போயிட்டா, இல்லை என் புருஷன் தான் விட்டு போய், பரவாயில்ல, யாருன்னா ஃபர்கிவ், மன்னிச்சிருங்க. நீங்க மன்னிச்சே தீரணும். எச்சரிக்கையா ஒரு வசனம் பாருங்க, யாக்கோபு 2வது அதிகாரம் 13வது வசனம். தயவு செய்து இந்த வசனத்துல மனப்பாடம் பண்ணி வச்சவங்க. யாக்கோபு 2வது அதிகாரம் 13வது வசனம். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நீ இரக்கம் காட்டலனா உனக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டி தீர்ப்பு கொடுக்க மாட்டார். If you don't forgive, you will not, if you don't show mercy, you will have a judgment without mercy.
இரக்கம் காட்டாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். ஆண்டவர் தெளிவா சொல்லி கொடுக்கிறாரு. நம்ம ஏன் மன்னிக்கணும்? நான் சொன்ன மாதிரி முதலாவது, ஒரு மன்னிக்கிறது ஒரு மனுஷனுக்கு மகிமையான காரியம். நீதிமொழிகள் 19:11 சொன்னது போல. இன்னொன்னு என்ன, ஒரு மன்னிக்கிறது we are called to forgive. ஏன்னா எபேசியர் 4வது அதிகாரம் 32வது வசனமா இருக்கட்டும், கொலோசியர் 3வது அதிகாரம் 13வது வசனமா இருக்கட்டும், எப்படி கர்த்தர் உங்களுக்கு மன்னிச்சாரோ அதே போல நீங்க மன்னிக்கணும். மூணாவது, நம்முடைய உணர்வுகள்ல ஒரு குற்ற உணர்வு இல்லாதபடி, உங்களுக்கு உங்க மனசுல ஒரு குற்ற உணர்வு இல்லாம இருக்கணும்னா நீங்க மன்னிச்சுதான் ஆகணும். எபிரேயர் 12வது அதிகாரம் 15வது வசனம் பாருங்க. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளை திரும்பி, உங்க இருதயத்துல எந்த ஒரு கசப்பான வேர் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? குயிக்லி forgive, குயிக்லி. நாலாவது என்ன, சாத்தான் நமக்குள்ள ஒரு சுவர் கட்டாதபடிக்கு. ஏன்னா 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 11வது வசனம் பார்த்தோம். அப்ப என்னன்னா, நம்ம கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வாழுகிறோம்னா நம்ம என்ன, முதலாவது கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை போல மன்னிக்க கூடிய மக்களாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மத்தேயு 6வது அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி. இது பரமண்டல ஜெபத்துல கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார். இது யாருக்கு? கிறிஸ்தவர்களுக்கு. எப்படி கிறிஸ்தவங்களும் சொல்றேன், 9வது வசனம் சொல்லும்போது என்ன சொல்லாரு? எங்கள் பிதாவே, அவர் லார்ட். என்ன, நம்ம எல்லாருமே எப்படி அப்பான்னு சொல்ல முடியும்? எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட மக்கள் தான் சொல்ல முடியும். அதுல 14வது 15வது வசனம் பாருங்க. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னியாதிருந்தால், நல்ல கவனிங்க, நீங்க அப்படி மன்னிக்காம இருந்தா உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார், அவரும் உங்களுடைய தப்பிதங்களை மன்னிக்காமல் இருப்பார். அப்போ ஒரு கிறிஸ்தவன் தனக்கு எதிராக செய்யப்பட்ட பாவங்களை மன்னிக்காம இருக்க முடியுமா? Can a Christian have unforgiven sin? Of course, yes. என்ன நடக்கும்? அப்படி நீங்க ஒரு பாவத்தை மன்னிக்காதவங்களா இருந்தீங்கன்னா 2 காரியம் நடக்கும். ஒண்ணு உங்களுக்கு தேவனோடு உள்ள ஐக்கியம் தடைபடும். தேவனோட உங்களுடைய உறவு ஐக்கியம் தடைபட்டுச்சுன்னா நீங்க என்ன, மற்றவர்களோடு உங்களால ஐக்கியமா இருக்க முடியாது. நீங்க சபைக்கு வர்றதுலயோ இல்ல மற்றவங்க கூட பேசுறதையோ இல்ல வேற உங்களுக்குன்னு ஒரு குரூப் வச்சுட்டு அதை தவிர்த்து மீதி பேர்கிட்ட பேசாம இருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, நீங்க கர்த்தர்ட்ட முழுமையா வரலன்னு அர்த்தம். என்ன, மன்னிக்க முடியாத ஒரு காரியம் இருக்கு. அதனாலதான் நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு பிடிச்சவங்கள்ட்ட மட்டும்தான் பேசுவீங்க. பாத்திருக்கீங்களா? உங்க பிடிச்சவங்களுக்கு மட்டும் கூட தான் உட்காந்து சாப்பிடுவீங்க. உங்க பிடிச்சவங்க கூட மட்டும்தான் எங்க எதுவுமே செய்வீங்க, வேற யாரையுமே சேர்க்க மாட்டீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களை அறியாம உங்களுக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா கர்த்தரோட ஐக்கியம் இல்லாத போது உங்களால மற்றவங்களோட ஐக்கியம் இருக்க முடியாது. 2வது என்ன தெரியுமா நடக்கும்? கர்த்தர் உங்களை டிசிப்ளின் பண்ணிக்கிட்டே இருப்பார். கர்த்தர் உங்களை டிசிப்ளின் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். உங்க சத்தம் கேட்கறதுக்காக உங்களை டிசிப்ளின் பண்ணிக்கிட்டே இருக்கிறார்னா நீங்க என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல மன்னிக்க முடியாத ஒரு தன்மை இருக்குன்னு அர்த்தம். இந்த 2 நடக்கும். உங்களால கர்த்தரோட உறவுல இருக்க முடியாது, மற்றவங்களோட உறவுல இருக்க முடியாது. 2வது, நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, நீங்க கர்த்தருடைய வாழ்க்கையில நீங்க கர்த்தரோட இருக்க முடியாதபடி, அதாவது அவருடைய கீழ் உங்களை திருத்தக்கூடிய காரியம், டிசிப்ளின், கர்த்தர் உங்களை திருத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு காரியம் இருந்துச்சுன்னா, ஒரு நிமிஷம் உங்க வாழ்க்கையை யோசிச்சு சோதிச்சு பாருங்க, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான். மார்க் 11வது அதிகாரத்துல 25, 26 வசனம் பாருங்க. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், யாதொருவர் பேரிலும் குறை உண்டாயிருக்குமானால், நீங்க நல்லா கவனிங்க. ஜெபம் பண்ண வரும்போது, நீங்க சர்ச்சில் இருக்கிறீங்க, ஜெபம் பண்ண வந்திருக்கிறீங்க,
யார் மேலேயாவது உங்களுக்கு ஒரு குறை இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். இப்ப என்ன கண்டிஷன் மாறுது. முதல்ல உங்களுக்கு கர்த்தர் மன்னிக்கணும்னா நீங்க முதல்ல மன்னிச்சுட்டு வாங்கங்கிறாரு. மறுபடியும் வாசிங்க இந்த வசனத்தை. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு நீங்க அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். அதனாலதான் பரமண்டல ஜெபம் சொல்லாதீங்கன்னு சொல்றேன் நான். ஒண்ணு நீங்க திருந்தணும். ஏன்னா மத்தேயு 6வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லும்போது என்ன சொல்றாரு? நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல. ஹலோ, நீங்க என்ன சொல்றீங்க? ஆண்டவரே நான் மன்னிக்கல, என்னைய மன்னிக்காதீங்க நீங்களே சொல்றீங்க. மன்னிக்காம இருந்துகிட்டு சொன்னீங்கன்னா அப்ப என்ன? முதல்ல நம்ம தெளிவா தெரிஞ்சு கொள்ளணும். கர்த்தர்ட்ட நம்ம எப்ப போனாலும் 1 யோவான் 1:9 தெளிவா சொல்லுது, நீங்க அவர்கிட்ட அறிக்கை செஞ்சீங்கன்னா அவர் அந்த பாவங்களை மன்னிக்க கூடியவராக இருக்கிறார். அதனால கர்த்தர் எப்பவும் பாவங்களை மன்னிக்க கூடியவராக இருக்கிறார். அதனால மத்தேயு 5வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லும்போது ஆவியில் இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள். அப்ப என்ன? நீங்க மற்றவர்களுக்கு இறங்கி மன்னிக்க கூடிய மக்களாக இருக்கணும். அப்பதான் நீங்க என்ன பண்ண முடிய மக்களா இருப்பீங்க? மன்னிக்க கூடிய மக்களாக இருப்பீங்க. அப்ப உண்மையான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, true spirituality is to forgive one another. ட்ரூ ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஒரு உண்மையான ஒரு பக்தி என்பது, ஒரு உண்மையான ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது நீங்க ஒருவரை ஒருவர் மன்னிக்க கூடியதாக, தவறு பண்றது இல்ல, பாவம் பண்ணாம இருக்கிறது இல்ல, நீங்க எவ்வளவு சீக்கிரம் நீங்க மன்னிக்கிறவங்களா இருக்கிறீங்களோ, என் இருதயத்துல எந்த ஒரு இது இல்லைன்னு சொல்லி மன்னிக்கக்கூடிய மக்களாக, அவங்க யாரு என்ன செஞ்சிருந்தாலும் சரி, just forgive them, மன்னிச்சிருங்க. ஆண்டவர் சொல்றாரு. அதே நம்ம பார்த்தோம், நம்ம இது மலை பிரசங்கம் மத்தேயு 5வது அதிகாரம் 21வது வசனம் பாருங்க. கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீடன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். எப்படி? அவன் மூடன் என்று சொன்னாலே ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். ஞாபகம் இருக்கா அந்த பிரசங்கம் எல்லாம் உங்களுக்கு? எரி நரகத்திற்கு ஏதுவாயிருப்பான்னு சொல்லிட்டு 23வது சொல்லும்போது என்ன சொல்றாரு பாருங்க. ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், உனக்கு அங்க நினைவு கூறுனா நீ காணிக்கையும் செலுத்தாத, உங்க காணிக்கையும் அங்கீகரிக்கப்படாது, உங்க ஜெபமும் கேட்கப்படாது. ஆண்டவர் இதுக்கு ஒரு ஓமானம் சொல்ல போறாரு. ஆனா எனக்கு அருமையானவர்களே, நீங்க ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னா உங்களுடைய இருதயத்துல யார் பேர்லையும் எந்த ஒரு மன்னிக்க முடியாத தன்மை இருக்கவே கூடாது. முன்னாடி சொல்லிருக்கேன், மறுபடியும் இப்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். Unforgiveness is like drinking the poison and expecting the others to die. மன்னிக்க முடியாது எப்படி தெரியுமா? நீங்க விஷம் குடிச்சிட்டு உங்க எதிரி சாகணும்னு நினைக்கிறது. உங்க மருமக மேல கோவம்னா நீங்க விஷத்தை குடிச்சிட்டு உங்க மருமக செத்து போவான்னு எதிர்பார்க்கறது. இல்ல உங்க மாமியார் மேல கோவம்னா நீங்க விஷத்தை குடிச்சிட்டு உங்க மாமியார் செத்து போவாங்கன்னு எதிர்பார்க்கறது. நடக்காது. கர்த்தர் ஒரு நோக்கம் இல்லாம, ஒரு காரண காரியம் இல்லாம உங்க குடும்பத்திலேயே எதுலையும் வரவே மாட்டார். உங்களுக்கு ஒரு மனைவியை கொடுத்திருக்கிறாரு, ஒரு கணவனை கொடுத்திருக்கிறாரு, ஒரு பிள்ளையை கொடுத்திருக்கிறாருன்னா அதுக்கு there is a purpose behind. Please understand. பட் என்னன்னா குற்றங்கள் வரும், அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம யாருமே பூரணமானவர்கள் கிடையவே கிடையாது. நம்ம எல்லாருக்கிட்டையும் குற்றம் உண்டு. உங்களுக்கு சரின்னு தெரிகிறது, அது அவங்க சரியா இருக்குன்னு அவசியம் இல்லை. ஆனா அந்த பாவத்தை நீங்க எந்த அளவுக்கு சீக்கிரம் மன்னிக்கிறீங்க?
எனக்கு அருமையானவர்களே, நம்ம குயிக்கா மன்னிக்கக்கூடியவங்களா இருக்கவும். நிறைய நேரங்களில் நம்மளால மன்னிக்க முடியாத ஒரு காரியம் வந்துடுது. இன்னைக்கு நீங்க யோசிங்க, நீங்க கிறிஸ்தவன் சொல்றீங்களா, கிறிஸ்துவ போல இருக்கிறீங்களா? நீங்க அந்த மாதிரி மன்னிக்க கூடியவங்களா இருக்கிறீங்களா? உங்க இருதயத்துல என்ன இருக்கு? நான் என்ன சுய சோதனை பண்ணி பார்த்து நான் சொல்லும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு எதுல மன்னிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு போராட்டம் வரும்னா, ஒரு உண்மை இல்லாத காரியத்தை என்னை குறித்து சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப அன்ட்ரூ கிரிட்டிசிசம், அதாவது உண்மை இல்லாத ஒரு காரியத்தை என்னை குறித்து யாராவது சொல்லும்போது இட் ரியலி ஹர்ட்ஸ். ரியலி அது ஒரு உடனே சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு காரியம் ரொம்ப. இப்போ உங்களை குறிச்சோ இல்லை எதை குறிச்சோ யாராவது ஒன்று சொல்லி அதனால உங்களால் இது பண்ண முடியலன்னா, ஐ கோ டு காட். ஆண்டவரே, எனக்கு அவங்கள மன்னிக்கக்கூடிய ஒரு கிருபையை கொடுங்க. நான் எந்த ஒரு காலகட்டத்தில் எதுலையுமே என் இருதயத்தில் எந்த ஒரு கசப்பும் வைத்து கொள்ளாதபடி எனக்கு கிருபை பாராட்டுங்க. என் இருதயத்தில் எப்பவுமே எந்த ஒரு நஞ்சு வந்துடாதபடி, எந்த ஒரு தேவையில்லாத ஒரு காரியம் என் இருதயத்தில் என்னை கலக்கம் பண்ணக்கூடாதபடி, ஆண்டவரே ஒரு 5 நிமிஷம் கூட என் இருதயத்தில் அப்படி ஒரு எண்ணம் வரக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் அந்த மாதிரி எண்ணம் வருதோ அதை உடனே மாற்றி, ஆண்டவரே நீங்கள் என்னைய மன்னிச்சிருக்கிறீங்க, நான் செய்த குற்றங்கள் எவ்வளவோ, நான் செய்த பாவங்கள் எத்தனையோ, நான் அதெல்லாம் போய் உங்ககிட்ட ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னா அடுத்த நிமிஷம் நீங்கள் மன்னிச்சிடுறீங்க. நான் யார் மற்றவங்களுடைய குற்றத்தை மன்னிக்காமல் இருக்கிறதுக்கு? நிறைய நேரங்களில் நான் ஆரம்ப காலங்களில் முத பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கும் போது நான் ரொம்ப தடுமாறி தமிழ் பேசுவேன். அப்போ ஒரு சகோதரன் அவர் சபைக்கு வருவார். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் வராமலும் இருக்க மாட்டார், கரெக்டாக வருவார். வந்த உடனே சபை முடிஞ்ச உடனே நான் என்னென்னலாம் தப்பு பண்ணேன்னு கரெக்டாக லிஸ்ட் போட்டு சொல்லிட்டு போவார். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். இந்த தமிழில் நீங்கள் இதை தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணீங்க, நீங்கள் தமிழில் சொல்லும்போது எபிரேயருக்கு நீங்கள் வேறு பாஷைன்னு சொல்லிட்டீங்க, அது ஹீப்ரூஸ்ன்னு சொன்னீங்க, அது எபிரேயர்னு சொல்லணும். இப்படி நிறைய காரியங்களை எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா இவ்வளோ பிரசங்கம் பண்ணிட்டு என்ன பண்ணாலும் இந்த ஆள் எப்போ பாரு ஒரு இது சொல்லலான்னு. ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், நீ சரியாகிறதுக்கு அவனை வச்சுருக்கேன், நீ எதுக்கு கவலைப்படுற? நீ சரியாகணுன்றதுக்காக தான் நான் அவனை வச்சுருக்கேன். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் உங்கள் மனைவியோ உங்கள் கணவனோ யாரோ ஒருத்தர் கர்த்தர் நீங்கள் சரியாகணுன்னு வச்சுருக்கலாம். நீங்கள் அவங்கள மன்னிக்காமல் இருக்காதீங்க, அவங்க வேலையை செய்யட்டும். ஆனால் நீங்கள் என்னன்னா உங்கள் இருதயத்துக்குள்ளே எதுவும் இல்லாதபடி பார்த்துக்கொள்ளுங்க. உங்களால் இன்னைக்கு உங்கள் சுத்த இருதயத்தோடு சொல்ல முடியுமா? நம்ம ராப்போஜன பந்தியில் கலந்து கொள்ள போகிறோம். ஆனால் அது போகிறதுக்கு முன்னாடி உங்கள் இருதயத்தை நீங்கள் சுய சோதனை பண்ணுங்கள். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் கண்களை மூடியவங்களா உங்கள் இருதயத்தை நீங்கள் சோதிச்சு பாருங்கள். உங்கள் ஜஸ்ட் எக்ஸாமின் யுவர் ஹார்ட். உங்கள் இருதயத்தை சோதனை பண்ணுங்கள். உங்கள் இருதயத்தில் யார் உங்களை ரொம்ப மன்னிக்க முடியாதபடி. நம்ம எல்லாருக்குமே மன்னிப்பு அவசியம். we all need forgiveness. இதில் எந்த விதமான மாறுபாடான கருத்துமே கிடையாது. ஏன்னா நம்ம மக்களோட வாழ்கிறோம். உங்கள் குடும்பம், உங்கள் மனைவி, உங்கள் கணவன், உங்கள் பிள்ளைங்க, இல்லை வேற யாராவது வேணாலும் இருக்கலாம், இல்லை உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், இல்லை நம்ம சபையில், இல்லை உங்கள் பைபிள் ஸ்டடி, இல்லை உங்கள் ஜெபத்தில் கூட இருக்கக்கூடிய மக்களா. நம்ம யாருமே பூரணர் அல்ல. நம்ம எல்லாருமே நிறைய பகுதியில் நம்ம தடுமாறக்கூடிய மக்களா இருக்கிறோம். நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பும் நம்ம நிறைய பாவங்கள் பண்றோம். இது கர்த்தர் நம்ம சபைக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரி, இன்றைக்கு இங்க நீங்க கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துருக்கீங்களே, நம்ம சபையில நம்ம சகோதர சகோதரி யார் மேலேயாவது உங்களுக்கு குற்றம் குறை இருக்கா? மன்னிக்க முடியாதபடி இருக்கிறீங்களா? அவங்க என்னை இப்படி சொல்லிட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், இல்லை அவங்க என்னை பற்றி இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதா? அப்படி இருந்தா மன்னிச்சிருங்க. நம்ம சபை எப்படி விளங்கணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல இந்த சபை மாதிரி மன்னிக்கிற சபை இல்லை. இவங்க உடனே மன்னிச்சிருவாங்க,
we are a forgiving assembly என்று சொல்லக்கூடியதா, இந்த ஐக்கியத்துல அவ்வளவு அருமையா ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்க கூடியவங்களா இருப்பாங்க என்று சொல்லக்கூடியதா. அப்படி மன்னிக்கும் போது, ஆண்டவரே நாங்க உங்களோடு இருக்கக்கூடிய அந்த ஐக்கியத்துல, உம்மோடு இருக்கக்கூடிய அந்த உம்முடைய பிரசன்னத்துல வரக்கூடிய அந்த ஐக்கியம் எங்களுக்கு சுகமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. ஒருவேளை ஆண்டவரே நான் என்னைய திருத்தி கொண்டு இருக்கிறீங்கன்னா, எனக்குள்ள ஏதாவது மன்னிக்க முடியாத ஒரு காரியம் இருந்தா அதிலிருந்து மாறி ஆண்டவரே நான் வாழ விரும்புறேன். நான் மன்னிச்சேன், அவங்க திரும்பியும் தப்பு பண்ணாங்க, நான் மன்னிச்சேன் மறுபடியும் தப்பு பண்ணாங்க, நான் மன்னிச்சேன் அவங்க திரும்ப திரும்ப அதை வேணும்னே செய்யறாங்க, ஆனாலும் நான் மன்னிப்பேன். பேதுரு கேட்டார் இல்லையா, 7 தரமா 70 தரம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 490 தடவைன்னா அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம மன்னிக்க கூடியவங்களா இருக்கிறவங்களா? இயேசு கிறிஸ்துவ போல, ஸ்தேவான போல நம்ம மன்னிக்கிறவங்களா இருக்கிறோமா? ஆண்டவர்கிட்ட கேட்பீங்களா, ஆண்டவரே எங்களுக்கு மன்னிக்கிற இருதயத்தை கொடுங்க, எனக்கு மன்னிக்கிறது இருதயத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்பீங்களா? ஒரு சிம்பிள் ஜெபம் சொல்லி கொடுக்குறேன். உங்களால் யாரையாவது மன்னிக்க முடியாத அளவிற்கு உங்கள் குடும்பத்தில் இல்லை, உங்கள் உறவினர்களில், ஏன் ஒரு சில நேரத்தில் உங்களுடைய சொந்த தாய் தகப்பனாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு சில நேரத்தில் உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களாக இருக்கலாம். ஒரு சின்னதாக அப்படி சொல்லி பாருங்க, ஆண்டவரே நான் அந்த பேர் உங்கள் பேர் யாரோ அவங்கள சொல்லி அவங்கள நான் மன்னிக்கிறேன், அதை அவங்கள மன்னிக்க எனக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. என்னுடைய மாம்சத்தில் என்னால் மன்னிக்க முடியாது, ஆனால் ஆண்டவரே உங்களுடைய கிருபையினால் என்னை மன்னிக்க முடியும், என்னைய மன்னிச்சிங்க அதனால் அவங்கள நான் மன்னிக்கிறேன்னு சொல்லக்கூடியதா ஒரு குவைட்டா உங்களுடைய மனசுல இருந்து ஆண்டவருக்கு ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பீங்களா? ஆண்டவரே என்னுடைய கணவன் இல்லை என்னுடைய மனைவி இல்லை என்னுடைய மாமனார் இல்லை மாமியார் பேரை கூட சொல்லலாம், நீங்கள் விஸ்பர், யூ ஜஸ்ட் டோன்ட் ஹேவ் டு சே இட் ஆல் லவுட். ஆண்டவருக்கு தெரியும், அதை விஸ்பர் பண்ணி அவங்கள மன்னிக்கிறேன் ஆண்டவரே, அவங்கள மன்னிக்கிறதுக்கு எனக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே, ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஏன்னா என் பாவத்தை மன்னிச்சிங்க, அப்போ நான் மன்னிக்க முடியல, நான் உங்களை விட பெரிய ஆளுன்னு சொல்கிறேன், அப்படி ஒரு பெருமை வராதபடிக்கு ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன். நீங்கள் ஆசையாக அன்பு செலுத்தி அவ்வளவு அரவணைத்து வளர்த்த உங்கள் பிள்ளை உங்களுக்கு எதிராக போகலாம், மன்னிச்சிருங்க. உங்கள் வாழ்க்கையவே நீங்கள் எல்லாமே என் கணவன் தான் வாழ்ந்துருக்கலாம், அந்த கணவன் உங்களை கைவிட்டு போயிருக்கலாம், ப்ளீஸ் மன்னிச்சிருங்க. நீங்கள் எல்லாம் என் மனைவி தான் அப்படின்னு சொல்லி செஞ்சுருக்கலாம், உங்கள் மனைவி உங்களை விட்டு போயிருக்கலாம், மன்னிச்சிருங்க. என் மாமனார் மாமியாரை என் பெற்றோரை விட அதிகமாக நான் நேசித்தேன், ஆனால் அவங்க எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டாங்க, எனக்கு பின்னாடி என் கணவன் கூட சேர்ந்து பேசிட்டாங்க, இல்லை என் மனைவி கூட சேர்ந்து பேசிட்டாங்க, என்னால் மன்னிக்க முடியல, மன்னிச்சிருங்க. நான் ரொம்ப நம்பினேன் எங்கள் பைபிள் ஸ்டடியில் எங்கள் லீடரை, இல்லை என் ஹோம் குரூப் லீடரை, இல்லை பாஸ்டரை, இல்லை யாரையோ நான் ரொம்ப இது பண்ணேன், ஆனால் அவங்க என்னைய ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, அதனால் என்னால் அவங்கள மன்னிக்க முடியல. ஒருவேளை நான் சொன்ன காரியம் கூட உங்களை ஒரு சில நேரத்தில் காயப்படுத்தியிருக்கலாம், ப்ளீஸ் என்னையும் மன்னிச்சிருங்க. நம்ம ராப்போஜன பந்தியில் வரும்போது கர்த்தர் நமக்காக எல்லா பாவங்களையும் மன்னித்தாரே, நம்ம எப்படி மற்றவங்களை மன்னிக்காமல் இருக்க முடியும்? ஒரு சுத்த இருதயத்தோட ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு வருவோமா? நாங்கள் எல்லாருமே பூரணம் இல்லாத மனிதர்கள், என்கிட்ட ஒரு முழுமை இல்லை, பூரணம் இல்லை. நான் என் கூட இருக்க சகோதரனையோ சகோதரியோ குடும்பத்தில் உள்ளவங்களையோ முழுமையாக எதிர்பார்த்து அதனால எனக்கு மன்னிக்க முடியாத ஒரு காரியம் இருந்துச்சுன்னா இன்றைக்கு நான் மன்னிக்கிறேன். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு ராப்போஜன பந்தியில் கலந்து கொள்ளும்போது நீங்கள் யார் பேர்லையும் எந்த ஒரு குற்றமும் இல்லாதபடி, ஆண்டவரே நான் எல்லாரையும் முழு மனதோடு மன்னிக்கிறேன் ஆண்டவரே,
இன்றையிலிருந்து ஒரு புது மனுஷனா, ஒரு புது மனுஷியா, ஒரு சுத்த இருதயத்தோடு நான் வெளியே போக விரும்புகிறேன். பழைய கிளிசடை எல்லாம் போயிடட்டும் ஆண்டவரே. எப்படி நம்ம டாய்லெட்டை ஃப்ளஷ் பண்ணி எல்லா அழுக்கு அசுத்தமெல்லாம் போகுதோ, அதே போல் இன்னைக்கு ஒரு நிமிஷம் உங்கள் இருதயத்தில் இருக்கிற அந்த குப்பை, கசப்பு, அழுக்கு எல்லாத்தையும் ஃப்ளஷ் பண்ணி ஒரு சுத்த இருதயத்தோடு வருவோமா? எனக்கு அருமையான சகோதரனை சகோதரி, கர்த்தர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை நீங்க கர்த்தர் மேலே குற்றம் உள்ளவங்களா இருந்தீங்கன்னா தயவு செய்து அதையும் விட்டுருங்க. ஏன் எங்க அப்பா சாகணும், ஏன் எங்க அம்மா சாகணும், ஏன் என் பிள்ளை சாகணும், ஏன் என் மனைவி சாகணும், ஏன் என் புருஷன் சாகணும், ஏன் நான் இவ்வளவு அன்பு வைத்திருந்தேன், ஏன் கர்த்தர் எனக்கு இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லக்கூடியதா இருந்தா ப்ளீஸ் ஃபர்கிவ். எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாதபடி we have been commanded to forgive. நாம் கர்த்தரால் கட்டளை பெற்றிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பிதாவாகிய தேவன் எப்படி நம்முடைய பாவங்களை மன்னித்தாரோ அதே போல ஒருவருக்கொருவர் மன உருக்கமாயும், ரொம்ப அருமையான வார்த்தை, மன உருக்கமாக, அந்த மனதில் எந்த ஒரு பாரமும் எந்த ஒரு கசப்பும் எந்த ஒரு கடினமும் இல்லாதபடி ஆண்டவரே ஐ சூஸ் டு ஃபர்கிவ். ஆமா ஆண்டவரே, லார்ட் ஐ சூஸ் டு ஃபர்கிவ் so and so சொல்லுங்க ஒரு நிமிஷம். உங்க யாரு, அவங்க உங்க கணவனோ உங்க மாமியாரோ யாரோ இல்ல நம்ம சபையில் உள்ள மக்களா இருந்தாலும் சரி, ஆண்டவரே ஐ சூஸ் டு ஃபர்கிவ் so and so, ஐ சூஸ் டு ஃபர்கிவ் எவ்ரிஒன் ஓ லார்ட். ஆண்டவரே நான் யார் மேல எந்த குற்றம் இல்லாதவனா, ஒரு சுத்த இருதயம் உள்ளவனா, நீங்க செஞ்சு பாருங்க. உங்க பாரம் அவ்வளவு லெகுவா இருக்கும். நீங்க அவ்வளவு லைட்டா ஃபீல் பண்ணுவீங்க. இவ்வளவு காரியமும் கேட்டுட்டு நான் இனியும் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு காரியம். இரக்கம் பாராட்டாதவன் இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு பெறுவான். யாக்கோபு 2:13. ராபோஜன பந்தி எதை காட்டுது? எனக்கு கர்த்தர் கொடுத்த மன்னிப்பை காட்டுது. நான் யாரு மற்றவர்கள் குற்றங்களை மன்னிக்காம இருக்கிறதுக்கு? ஆண்டவரே, இது ஞானம் இல்லாம இருந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. இன்றையிலிருந்து ஒரு புது மனிதனாய் புது மனுஷியாய் நான் எல்லாரையும் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. எப்போதெல்லாம் என் மனசுல குற்றம்னு தெரியுதோ நான் உடனே குயிக்கா, நாட் ஈவன் 5 செகண்ட்ஸ், ஒரு 5 செகண்ட் கூட என் இருதயத்தில் அப்படிப்பட்ட ஒரு காரியம் இல்லாம நான் மன்னிக்கிறேன். நான் ஒரு பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல பேசினேன். அப்போ இந்த மன்னிப்பை குறித்து ஆண்டவர் பேச சொன்னார். பேசினேன். அப்போ ஒரு பாஸ்டர் முன்னாடி எல்லாரும் முன்னாடி சாட்சி சொல்லணும்னு முடிஞ்சதுக்கு அப்புறம் சொன்னார், நான் ஊழியம் பார்க்குறேன், 27 வருஷமா ஊழியம் பார்க்குறேன், ஆனால் என்னால் என் மருமகளை மன்னிக்க முடியல. காரணம், என் மருமக கல்யாணம் பண்ண புதுசில் நாங்கள் வரதட்சணை கொடுமை பண்ணுறோன்னு சொல்லி பொய்யான குற்றச்சாட்டு சொல்லி எங்களை போலீஸ் ஸ்டேஷனை கூப்பிட்டு வச்சு பண்ணிட்டாங்க. அன்னையிலிருந்து எனக்கு இரவுல தூக்கம் கிடையாது, நான் கர்த்தரோட பிரசன்னத்தை உணர்ந்தது கிடையாது. ஆனாலும் நான் ஊழியம் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். கிட்டத்தட்ட அந்த 16 வருஷங்களா நான் அவ்வளவு தூக்கத்தில் இருந்தேன். இன்றைக்கு என்னை கர்த்தர் முழுமையா விடுதலை பண்ணாருன்னு சொன்னாரு. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்க கிறிஸ்தவங்கிறது எவ்வளவு வசனம் தெரியுங்கிறதுல இல்லை, எவ்வளவு அருமையா பிரசங்கம் பண்ண முடியுங்கிறதுல இல்லை, எவ்வளவு நீங்க மனப்பாடமா எத்தனை வசனம் சொல்ல முடியும், கோர்வையா சொல்ல முடியுங்கிறது இல்லை. நீங்க எவ்வளவு கர்த்தரை போல மன்னிக்க கூடியவங்களா இருக்கிறது தான் நீங்க ஒரு கிறிஸ்தவன். I just want to ask you a question. Are you a Christian? If you are, forgive. நீங்கள் ஒரு கிறிஸ்தவனா மன்னியுங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதோ மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த ஜனவரி மாதம் ப்ரீச்சர்ஸ் ட்ரைனிங் கேம்ப் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம சென்னையில் வச்சுருந்தோம். இனி அடுத்த ப்ரீச்சர்ஸ் ட்ரைனிங் கேம்ப், போதிக்கிறவர்களுடைய பயிற்சிவிக்கும் கூட்டம் வருகிற ஆகஸ்ட் மாதம் 15, 16, 17, 18 இந்த 4 நாட்கள் 2024 ஆகஸ்ட் 15 18 வரை
அட்டப்பாடி என்ற சொல்லக்கூடிய ஒரு கோயம்புத்தூருக்கு வெளியே உள்ள ஒரு பகுதியில் நடைபெறப் போகிறது. இது கோயம்புத்தூரிலிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் 15லிருந்து 18 வரை. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது கீழே உங்களுக்கு அதனுடைய பேனர் வரும். அதில் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் இருக்கும். நாங்கள் போன தடவை மாதிரியே சொற்ப இடங்கள் மாத்திரம்தான் இருக்குது. அதனால் நீங்கள் எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது அவசியம். கீழே உங்களுக்கு இந்த டெஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருப்போம். அதை நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் தகுதியுள்ளவர்களோ அவர்களை மாத்திரம்தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எல்லாரையும் சேர்க்கறதில்ல. அதனால் நீங்கள் இதற்கு விண்ணப்பம் பண்ண வேண்டும். அந்த விண்ணப்பத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அதுக்கு ஒரு அட்மிஷன் கொடுப்போம். அப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்கள் எப்படி ஒரு நல்ல தேறினவர்களாய் போதிக்க முடியும், தேவனுடைய வார்த்தையை எப்படி கற்றுக்கொள்ள முடியும், நீங்கள் எப்படி தேவனுக்கென்று வாழ முடியும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை உங்களுக்கு பயிற்றுவிப்போம். இந்த முறை என்னோடு வேறு சில ஊழியர்களும் கலந்து கொண்டு இந்த பாடங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, போதிப்பாங்க. நல்ல இதை எப்படி தங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி நல்ல ஊழியர்களாய் இருக்கக்கூடிய மக்களும் அவருடைய சாட்சிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். இது உங்களை தேவனுடைய வார்த்தையிலும் தேவனுடைய பிரசன்னத்திலும் நீங்கள் தேவனுக்கென்று வாழ்வதிலும் உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாறுபாடான கருத்தும் இல்லை. அதனால் கூடிய விரைவிலேயே நீங்கள் இதை புக் பண்ணிட்டீங்கன்னா, இதை நீங்கள் கீழே உள்ள ஃபார்ம் அனுப்பிச்சு நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நாம் கோயம்புத்தூர் பக்கத்தில் உள்ள அட்டப்பாடியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.